உதயநிதி அவர்கள் தலைமையில் இளைஞரணி கூட்டம் நடைபெற்றது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம் அவ்வளோ வந்தாங்கன்னு சொல்லி நான் இன்னொரு பக்கத்தில் காலி நாற்காலிகளையும் பார்த்தேனே. திமுகவோட கட்சி கூட்டத்தில் அதுவும் உதயநிதி ஒரு இளைய தலைமுறையிலேருந்து அடுத்த முதல்வர் என்று சொல்லக்கூடிய முன்னிறுத்தப்படக்கூடியவர் அவருடைய கூட்டத்துக்கு எப்படி வர வேண்டும்? ஆனால் காலி நாற்காலியும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தது என்பது தானே காலி நாற்காலிகள் நமக்கு சொல்லுகின்றன. காலி நாற்காலியும் பார்க்க போனால் பிஜேபியோட கூட்டங்களில் காலி நாற்காலிகள் அதிகமாக கட்சி இல்லைங்க. அவங்க எதிர்பார்ப்பாங்க, மக்கள் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் திமுகவுக்கு கணக்கு இருக்கிறது அல்லவா, இவ்வளவு கூட்டம் கண்டிப்பாக வரும் என்று சொல்லி. அந்த கூட்டம் கூட அவர்களுக்கு அந்த நாற்காலியில் அமர்வதற்கு கூட வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்ப்பிலே குறைந்திருக்கிறது. பிஜேபி எதிர்பார்ப்பிலே குறையலாம், ஏனென்றால் வளர்ந்து வருகின்ற கட்சி. ஐஜேகே அதிகமாக எதிர்பார்த்து குறையலாம், இன்னும் வளராத கட்சி. ஆனால் திமுக ஆளுகின்ற கட்சி பன்னெடுங்காலமாக ஒரு 50லிருந்து 60 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்த கட்சி. காமராஜரை போன்ற பெருந்தலைவர்களை எல்லாம் தோற்கடித்து ஆட்சிக்கு வந்த கட்சி. இந்த கட்சியில் ஏன் நாற்காலிகள் காலியாக இருக்கிறது, இவ்வளவு காலியாக இருக்கும் என்பதை ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை? அவர்களுடைய வளர்ச்சி அபரிதமாக அவர்களே கற்பனை கண்டு விட்டார்களா, அல்லது அவர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய ஆதரவாளர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரியாமல் இருக்கிறார்களா?